அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை தேய்பிறை அஷ்டமி. பைரவருக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள், நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபம் நாம் ஏற்ற வேண்டும்? இந்த அஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்தது. எப்படி பைரவரை நம்ம வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் சனிக்கிழமையோடு இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வருகிறது. இதை சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மளுக்கு சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் சனி மகா பிரதோஷம், சனி பிரதோஷம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தாங்க இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமியும் மிக மிக சக்தி வாய்ந்தது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா எதிரி தொல்லைகள் இருக்கலாம், வீண் பழிகள் சுமத்தப்பட்டு அதில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க. நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டு யாருமே தவற விட்டுறாதீங்க. மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே நாம் சொல்லலாம். இந்த பைரவரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்? ஏன்னா பைரவரினுடைய படம் நம்ம வீடுகளில் வச்சுருக்கக்கூடாது. சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம், ஆனால் பைரவரினுடைய படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதனால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பைரவர் சந்நிதிங்கிறது இருக்கும். அங்கு சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கலாம். வீடுகள்லையும் நீங்கள் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். நம்மளுக்கு கடன் பிரச்சனையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நெய்வேத்தியத்தை நாளைக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. என்ன போடணும் அப்படின்னா தயிர் சாதம். ஏன்னா இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனையால் நிறைய பேர் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அனுபவிச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த கடன் பிரச்சனை நம்மளுக்கு முற்றிலுமாக தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயிர் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் நைவேத்தியமாக படைச்சிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதத்தை நீங்கள் தாராளமாக கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து முற்றிலும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து, தோல் நீக்காத உளுந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஊற வச்சு மிளகு நிறைய போட்டு இந்த மிளகு வடை நீங்கள் செஞ்சு உங்கள் வசதிக்கு ஏற்பது 54, 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வடையை செஞ்சு அதை மாலையாக கட்டி பைரவருக்கு சாத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்களும் நடக்கும், காரிய தடைகள் நீங்கும், எதிரி தொல்லைகள் நீங்கும். அந்த மிளகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எதிரி தொல்லைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால தான் பைரவருக்கு மிளகு தீபம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம எப்படி சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுகிறோமோ அதே மாதிரி பைரவருக்கு இந்த மிளகு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதை விட ஒரு உயர்ந்த ஒரு தீபத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த பைரவர் யார் அப்படின்னா சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் பைரவர். அஷ்ட பைரவராக அவதரித்தார். காசியிலையும் அவர்தான் 4 திசைகளிலிருந்து காவல் காக்கிறார். இப்படி காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் இந்த பைரவர். அந்த பைரவரை நாம் இந்த ஒரு எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த தீபத்தை ராகு கால நேரத்தில் ஏற்றணும். நாளைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராகு கால நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பஞ்ச தீபங்கள் ஏற்ற வேண்டும். ராகு கால நேரத்தில் நீங்கள் கோவிலில் போய் ஏற்றினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்லேயும் இந்த தீபத்தை ஏற்றலாம். நான் ஏற்கனவே சொல்லிடுவேன், வீட்டில் ஏற்றக்கூடாத தீபம் அப்படின்னா நான் முதவே சொல்லிடுவேன், வீட்டில் இதை நீங்கள் ஏற்றக்கூடாது, கோவிலில் தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு. இதை நீங்கள் கோவில்லையும் ஏற்றலாம், வீட்லேயும் ஏற்றலாம். என்ன தீபம் அப்படின்னா பஞ்ச தீபங்கள் ஏற்ற வேண்டும். இந்த பஞ்ச தீபம் அப்படின்னா என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய், பசு எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், இந்த 5 எண்ணெய்களை நீங்கள் வாங்கிட்டு முதல்ல வீட்டில் வச்சுக்கோங்க. இன்னும் இந்த 5 எண்ணெய்கள்லையுமே நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றலாம், இது ஒன்றும் தவறு கிடையாது. இதில் ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிட்டு அதில் இந்த 5 எண்ணெய்களையும் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். இது நீங்கள் கோவில்களில் தாராளமாக ஏற்றலாம்.
வீட்டில் நிறைய பேர் நெய் நல்லெண்ணெயை தவிர வேறு எந்த தீபத்தையும் நாங்கள் ஏற்ற மாட்டோம், இது எங்களுக்கு பழக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் சந்நிதி இருக்கும். அங்கே இந்த 5 எண்ணெய்களையும் எடுத்துகிட்டு போங்க. ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 2 மண் அகல் விளக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. ஏன்னா 5 எண்ணெய்களையும் நம்ம கலந்து ஊற்ற போகிறோம். அதில் நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. பஞ்ச பூதங்களை கொண்டு இந்த 5 எண்ணெய்களை நீங்கள் சேர்த்து நீங்கள் ஏற்றி பைரவருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். திருநீர் வாங்கி கொடுக்கலாம், பால், தயிர், இது கரும்பு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கரும்பு சாரெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு 1/4 லிட்டர் பால் தாம்மா என்னால் வாங்கி கொடுக்க முடியும், பரவாயில்ல, பாலை வாங்கி கொடுத்துட்டு பைரவரை மனமுருகி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் இதில் வெண்பொங்கலில் நிறைய மிளகு போட்டு அதையும் நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. மிளகு நிறைய போட்டு வடை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் செஞ்சு நீங்கள் அதையுமே நீங்கள் கோவில்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாளைய தினம் ராகு காலத்தில் அந்த தீபத்தை ஏற்றணும். அப்போ ராகு காலம்ங்கிறது 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆலயங்கள் திறந்து இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்றுங்க. ஏன்னா பொதுவாகவே அஷ்டமியில் ராகு கால நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றினோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதில் சனிக்கிழமையோடு வரக்கூடிய அஷ்டமியை சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த காலம். அதனால தான் அந்த ராகு காலத்தில் நம்ம ஏற்ற சொல்கிறோம். அந்த ராகு கால நேரத்தில் பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல், கோரிக்கைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க. இயற்கைக்கு புறம்பாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது நிச்சயம் நடக்கும். ஓம் பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை கோவிலில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்க. மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பஞ்ச தீபங்கள் ஏற்றி நிச்சயம் பைரவரை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நாளைய தினத்தில் வரக்கூடிய அஷ்டமியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் நம்ம நினச்ச காரியம் நடக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய நான் வழிபாடு செஞ்சுட்டேன், பரிகாரம் செஞ்சுட்டேன், ஏனோ தெரியல இன்னும் என் லைஃப்பில் அது மாதிரி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த பைரவர் நீங்கள் அந்த ராகு கால நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.